ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் வந்து நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கணும். நல்ல பெரிய பல்லுடைய சீப் எடுத்து நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆயில் பண்ணிவிட்டு தலை வரும்போது ஹேர் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். முடி கொட்டுறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது நம்மளோட ப்ராடக்ட்ஸ், ஆனால் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் நம்மளோட ஹேர்லேயும் படுற மாதிரி கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து கையில் மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து ஓவரால் எல்லா ஹேர்லேயும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஆயில் தடவுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்பப்போ நான் வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரியாக அப்ளை பண்ணேன். ஆனால் வீடியோவுக்கு வந்து சரியாக காட்ட முடியல. நமக்கு அடிக்கடி ஹேர் பேக் போட முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு இல்லாமல் நல்லா வந்து முடியை வாரி நம்ம ஒரு போனி டைலோ இல்லை பின்னல் போட்டு வச்சுக்கிட்டா கூட நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஹெர்பல் ஆயில்னால் வந்து எல்லாமே போடணும் அப்படின்னு இல்லை. எந்தெந்த இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு காய்ச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எனக்கு ஆயிலே காய்ச்ச தெரியாது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் தெரியாது அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணுறது ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேங்க. ஆனால் வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்து நான் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆயிலே பிடிக்காது ஆனால் ஆயில் யூஸ் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வீக்லி 1 டைம் வந்து நல்ல ஆயில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வெளியில் மறுநாள் போகும்போது கூட உங்களுக்கு முடி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். எப்போவுமே ஆயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மினிமம் வாரத்தில் 2 நாள் மட்டுமாவது எண்ணெயை வச்சு தலை குளிச்சிங்கன்னா உங்களோட முடி வந்து எப்போவுமே சாஃப்டாகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட பாடி ஓவர் ஹீட் ஆனால் கூட நம்மளுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குங்க. அதுக்குன்னா கூட நீங்கள் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதத்தில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாரத்தில் 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து பாருங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோன்னு. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு பன் போட்டுக்கோங்க. பன் போட்டு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அப்படியே வந்து தலை வாரிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே வந்து தலை வாரிக்கலாம். நம்ம வெளியில் போகிறதா இருந்தால் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இன்றைக்கி நிறைய ஆயிலே அப்ளை பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள் முடி எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைசராக இருக்குது. இது வந்து 2-3 நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா, பை பாய்.